ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இத்தனை நாள் வீடியோ வரலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசனும் முன்னாடி சொல்லியிருந்தேன், மொபைல் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி. இப்போ மொபைல்லாம் ரெடி பண்ணல, ஆனால் ஏதோ ஷூட் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. சரி, அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன், திரும்ப இந்த ஃபோன்ஸ் ஆகிற வரைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாமை தள்ளி வைக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத விட நிம்மதிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம நிம்மதியாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியும். ஸோ அதனால் ஒரு வருஷம் அதுக்காக டைம் எடுத்திருக்கேன். என்னன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக. பட் என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது ஓப்பன் ஸ்கூலிங், அதாவது கவர்மெண்ட்லேயே வீட்டில் இருந்தே படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். ஸோ அந்த ஐடி கார்டு வந்து வாங்கிட்டேன். 5 வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்போ வேணால் எந்த செஷனில் வேணால் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி எழுதிக்கலாம், நம்ம ரெடியாக இருந்தால். ஸோ அதனால் சரி, அதை பார்த்துக்கலாம், ஒரு வருஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே நிறைய மாத்திரை கிடச்சிருக்குங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.